இதில் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன்ஸ் இன்க்ரிமெண்ட்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அவங்க எதிர்பார்த்த ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதோ அதுக்கு உண்டான சம்பளம் கிடைக்கிறது, சம்பள உயர்வுலாம் ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். அதுபோல் வெளிநாடு பிரயாணம் நல்ல வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். பிஸ்னஸ் விஷயமாக நிறைய பேர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். வேலையில் கூட ஒரு சில பேருக்கு இந்தியாவிலேருந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக வரும். அங்கே போய் அவங்க பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஒரு சிறப்பான நிலைக்கு அவங்க முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு மூத்த சகோதரியால் ஆதாயம் ஏற்படும். அதுபோல் இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் இருக்கும். அதே போல் வேலையிலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுபோல் வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கும் நல்ல சிறப்பான வேலை வாய்ப்புகள் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ் பார்த்துக்கக்கூடிய சித்தா, ஆயுர்வேதிக் இந்த மாதிரி துறையில் அவங்களுக்கு நர்ஸாவோ டாக்டராவோ வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக ஏற்பட சான்ஸ் இருக்குது. கேத்துவுடைய அமைப்பு 4ஆம் இடத்துல இருக்கிறது. வண்டி வாகன சேர்க்கையெல்லாம் எங்களுக்கு அதிகமாக அமைய சான்ஸ் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதுசாக வீடு கட்டுறது, ஒரு புதுசாக வண்டி வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்கும். அதுபோல் தாயார் வழி சொந்தங்களில் நல்ல அன்பு பாராட்டக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய வீடு கட்டி கொடுத்துனம் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும். அதுபோல் பங்கு சந்தையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலிமா நல்ல லாபம் பார்க்க முடியும். ரிஷபராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி அமோகமான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய பயிற்சினே சொல்லலாம். ரிஷபராசிக்கு சுமார் 85லேருந்து 95% வரைக்கும் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு ஆண்டுன்னே சொல்லலாம். ரிஷபராசி அப்படின்னு சொன்னாலே கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி மற்றும் மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள், இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் ரிஷபராசி. அதில் சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சுமார் 85% வரைக்கும் நல்ல பலனும், சந்திரனுடைய ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 90%, செவ்வாயோட மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்க, ஏன்னா செவ்வாய் பார்த்தா இவங்களுக்கு 7ஆம் அதிபதியாக வராரு மற்றும் 12ஆம் இடத்து அதிபதியும் வராரு. என்னதான் செவ்வாய் நீச்சத்தோட தொடங்கினாலும் இவங்களுக்கு புதிய வண்டி வாகன சேர்க்கையும் புதிய வீடு அமைப்பெல்லாமே இந்த செவ்வாய் தான் கொடுப்பார். அதுபோல் ஒரு சிலருக்கு இந்த ராசியில் இருக்கக்கூடிய தன்னுடைய பார்ட்னர்ஸால் அவங்களுக்கு நல்ல ஆதாயம் ஏற்படும். உதாரணத்துக்கு இந்த ராசியில் ஒரு பெண் இருந்தாங்கன்னா தன்னுடைய கணவனால் ஆதாயம், ஒரு ஆண் இருந்தால் தன்னுடைய மனைவியால் ஆதாயம் எல்லாம் ஏற்படும். ஸோ இவங்களுக்கு தான் அதிகபட்சமாக 95% வரைக்கும் நல்ல பலன் இந்த ராகு கேது பயிற்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். இதுக்கு அடுத்தது காலபுருஷனுக்கு 3வது ராசி மிதுன ராசி. காலபுருஷனுக்கு 3வது ராசி மிதுன ராசிக்கு ராகு 10ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கும், கேது 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறது நல்ல சிறப்பான யோகம். என்னதான் ராகு 9ஆம் இடத்துல பயிற்சி ஆனாலும் இந்த சமயத்தில் 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல வர்றதுனால இங்கே 9, 10 இடங்களுக்கு உள்ள ஒரு சம்பந்தம் ஏற்படுது. இது தர்ம கர்மாதி யோகம் போலவே செயல்படும். அப்போ இவங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வெளிநாடு